எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ நல்ல முறையில் ரீச் ஆகி போயிட்டுருக்கு. நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. கொஞ்சம் விரும்புகிற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா, நோய் வராமல் தடுக்க முடியுமா? கோழி வளர்ப்போருக்கு ரொம்ப சாதனையாக இருக்கிறதுன்னு சொன்னால் என்னென்னா, நோய் வந்துருச்சுன்னா ஐயோ அம்மா அப்படிங்கிற மாதிரி கத்துற மாதிரி ஆயிடுதுங்க. இதில் ஜெயிச்சவங்க நல்ல முறையில் கோழி வளர்க்கலான்னே சொல்லலாம். இதுதாங்க பெரிய சவாலே இருக்கிறதுல. இந்த டாபிக் இன்றைக்கி எதுக்காக கொண்டு வந்திருக்கேன்னா, நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தவங்க மானாமரி சைட்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. நான் ரொம்ப வருஷமாக கோழி வளர்க்குறேன் மேடம், அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரொம்ப வருஷமாக கோழி வளர்க்குறேன். இந்த கோழி வளர்ப்பில் நிறைய நோய் டக்கு டக்குன்னு செத்து போகிறத இது பண்ணி நான் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். நோய் வராமல் தடுக்கிறதுக்கு உள்ள மருந்து அப்படின்னு சொன்னாப்புல அதை வீடியோ எடுத்து கொஞ்சம் போட முடியுமான்னு ஹெல்ப் கேட்டாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டெஸ்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணைக்கு விசிட்டிங் போனோம். அதுதான் இன்றைக்கி நோய் வராமல் தடுக்கிறதுக்கு முடியுமா அப்படிங்கிற ஒரு டாபிக்ங்க. நான் அடிப்படையில் சித்த மருத்துவருங்க. அதனால் நான் கோழிக்கு மருந்து தயார் பண்ணி என்னோடய கோழிகளை சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ கோழி குஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் லேபிள் ஒட்டி எல்லாமே ப்ராப்பராக பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்கள் சேனல் நல்ல முறையில் நான் பார்த்துட்ருக்கேங்க. உங்கள் சேனலில் எனக்கு ப்ரொமோட் பண்ணி வீடியோஸ்குள்ளே அப்டேட் பண்ணி விடுங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக எல்லா மக்களுக்குமே கொஞ்சம் உதவியாக இருக்கும். இதுதான் பெரிய சாதனை சொல்லலாங்க. நானுமே இதிலேருந்து முழுமையாக வெளியே வரலைன்னே சொல்லலாம். ஏன்னா இதை கொடுத்து பார்க்கலாம், அதை கொடுத்து பார்க்கலாம், இப்போதைக்கு இது ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேனே வெளியே இதுதான் நிரந்தர தீர்வுன்னு சொல்லி இது பண்ணலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 350 ரூபா மருந்து பாட்டில், அதாவது மருந்து 3 விதமாக தயார் பண்ணியிருக்காருங்க. ஒரு மஞ்சள் கலர் பாட்டில் மாதிரி, அதாவது நமக்கு கொடுத்த பாட்டில் சும்மா சாதா தண்ணி கேன் பாட்டில் தான். அவர் தயார் பண்ண மருந்து 3 விதமாக தயார் பண்ணி 300 ml 900 ml 350 ரூபாங்கிற ரேட்டில் விற்கிறோம். நீங்கள் வாங்குறீங்களா இல்லை அறிமுகப்படுத்துகிறீங்களாங்கிற மாதிரி கேட்டாங்க. நம்மளுமே நிறைய குஞ்சுகள் அடுத்தடுத்து எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம அந்த இதாங்க இந்த மருந்து, இந்த 3 விதமாக மருந்து கொடுத்தாங்க. எல்லாமே ஆயுர்வேத மருந்து தான். அதாவது அவரே தயார் பண்ணி அவரே அந்த பட்டை கிராம்பு இந்த மாதிரி என்னென்ன வேறு அப்படிங்கிற இதெல்லாம் அவரோட பண்ணங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. விதவிதமாக கோழினே சொல்லலாம். செட்டு இல்லைங்க, அவரு கொஞ்சம் தார்ப்பா போட்டு அதில் கூண்டு விதமாக அடைச்சி வச்சு நானும் எங்கள் வீட்டுக்காரும் விசிட்டிங் போனோம். இது நம்மளோட வண்டி தாங்க. அவங்களோட கோழி பண்ணைக்கு போய் அவங்களோட கோழிகளை வர வச்சு அப்படி வீடியோ போட்டோங்க. எல்லாமே தாய் கோழியோட ஒரு 12 குஞ்சுன்னு விட்டுருந்தாரு. ஒரு மாதத்துலேயே வெளியே திறந்து விட்றாரு. அவர் அரிசி மட்டும்தான் போடுறேங்க அப்படின்னு சொன்னதே பெரிய ஆச்சரியம். 1 மாதம் வரைக்கும் கோழி குஞ்சுக்கு தீவனமும் மறுபடியும் வெளியே அலைய விட்டு அரிசி, நம்மளுமே பார்த்துருப்பீங்க, வெறும் அரிசியை மட்டும் போட்டு வளர்க்கவே முடியாது. ஆனால் நான் இதை ரிக்வெஸ்ட்டாகவே எடுத்து சொல்கிறேன், அரிசி மட்டும் யாரும் போட்டு வளர்க்காதீங்க. இவருமே தவிடு புண்ணாக்கு இந்த மாதிரி கலந்து போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாவே க்ரோத் ஆகிருக்கும். ஆனால் இது ஒரு 2 மாதத்தில் வளர்கிற குஞ்சு 3 மாதத்தில் வளர்கிற மாதிரி எனக்கு பார்க்க தெரியுதுங்க. இதுதான் என்னோட இது. மற்றபடி தாய் கோழியோட அலையிறது, வெளியே சுற்றுறதுலாம் எல்லாம் இயற்கை முறையில் நல்லா செட் பண்ணியிருந்தார். கண்டிப்பாக அடுத்து அவரை இன்டர்வியூ பண்ணும்போது அவர் நிறைய விதவிதமாக எல்லாமே சொல்கிறாரு. ஏன்னா இது ஒரு 10 நான் வாங்கிட்டு ஒரு 5 நாள் ஆச்சுங்க மருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 5 நாளில் நான் வீடியோ எடுத்து போடுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான மருந்தை நீங்கள் வேணும்னா என்னை மாதிரி கோழி பண்ணை வச்சுருக்கவங்க இல்லை சின்ன அளவில் வளர்க்குறவங்க ஒரு 350 ரூபா அப்படிங்கிறது ஒரு கீரி பிள்ளையோ ஒரு இதோ தூக்கிட்டு போனால் கூட ஒரு 500 ரூபா போயிடுதுங்க கோழி. இவரோட கோழியுமே நான் ஒரு 4 கோழி ப்ரீடுக்காக வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கொஞ்சம் நல்லா இயற்கை முறையில் வளர்க்குறதுனால அது நல்லாவே இருந்துச்சு. ஒரு 4 கோழி கேட்டு வாங்கினேன். இப்போதைக்கு நான் சேல்ஸ் இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நீங்கள் கேட்டுட்டீங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நல்லாவே மரங்கள்லாம் வளர்த்து நல்லாவே இயற்கை முறையில் நல்லாவே சுற்றி அலைகிற மாதிரி. பென்சிங்லாம் போடலை, எல்லாமே பென்சிங்கு செட்டு எல்லாமே இனி நான் பண்ணணும் மேடம். ஒரு வருஷத்துக்குள்ளே என்னோடய கோழி குஞ்சோட எண்ணிக்கை எவ்வளோ 400 500 சொன்னார். ரொம்ப பெரிய
நான் பெரிய லெவலில் பண்ண முடியுங்க. எல்லாருக்கும் தேவையான மருந்து ப்ளஸ் கோழி குஞ்சு எல்லாமே சப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். யூடியூப் சேனல் ஆரம்பித்து பெரிய லெவலில் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். இப்போதைக்கு உங்கள் வீடியோ உங்கள் சேனலில் எனக்கு ப்ரொமோட் இவர் தாங்க அது. நான் தெளிவாக அடுத்த வீடியோஸில் நல்லா காட்டுறேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு தெரியாத ஒன்றை வந்து உங்களுக்கு வந்து எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லோரும் அதே மாதிரி நம்பணும் இல்லையா? அதுதான் இப்போ பார்த்தீங்களா கையில் வச்சுருங்க அரிசி தான். அந்த மூலிகை மருந்து அவரே தயாரிக்கிறதுனால அரிசியில் அந்த மூலிகை மருந்தை ஊற்றி ஊற வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாருங்க. நல்லா என்னோடய வீடியோஸ்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. நான் நேற்றுலாம் நம்மளோட வீடியோ ஏற்கனவே எடிட்டிங் பண்ணது இருந்துச்சு. இனி அடுத்தடுத்து நான் வந்து வீடியோஸுக்குள்ளேயுமே எடிட்டிங் பண்ணுறது எப்படி, நான் வந்து யூடியூப்பில் எப்படி வந்தேன் அப்படிங்கிறதும் கூட டேரெக்டாக நான் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். உண்மையிலே எனக்கு டைம் இல்லை. அடுத்தடுத்த வீடியோஸ்க்கெலாம் நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ் பண்ணுற அளவுக்கு சொல்கிறேன். ஆனால் வந்து கிளியராக என்னால் சொல்ல முடியாது. அதாவது நானே ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து ஹெல்ப் கேட்டு அவங்ககிட்ட இருந்தால் நான் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேன். இப்படி போகலாங்கிற வரிமுறையே சொல்கிறேன். எல்லோரும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறதுனா கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. ஆனால் இன்னொன்று, யார் ஹெல்ப் இல்லாமல் நம்ம வந்து வெளியே உலகத்துக்கு தெரியறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. யூடியூப்புமே வந்து நம்மளை வந்து நல்லா இருந்தால் ப்ரொமோட் பண்ணி போகுதுங்க. எல்லாருக்கும் வீடியோஸ்க்கு சென்ட் பண்ணி காட்டுதுங்க. நம்மளோட சேனல் ரொம்ப பெரிய லெவல்லே காட்டுது. நம்மளோட சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், அடுத்தடுத்து நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்றுக்கு நீங்கள் வந்து போட்டுட்ருக்கீங்க சேனலில், நல்லாவே வரவேற்பு இருக்குது மேடம், எங்களுக்கே உடனே நோட்டிஃபிகேஷன் காட்டுது, நல்லாவே வந்து யூடியூப்லேருந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த சைனிங்லாம் பாருங்கள். அவர் சொல்கிறாரு இந்த மருந்தில் தான் எனக்கு ஒரு கோழி குஞ்சு கூட வந்து எனக்கு போகலைங்க, இந்த மருந்தோட எஃபெக்டில் எனக்கு நல்லாவே இருக்குது. மருந்துன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. அது என்னமோ சொன்னாரே, அது கஷாயமாக என்னமோ சொன்னார். நான் வந்து என்ன செஞ்சுட்டேன்னா, ஏற்கனவே நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா நம்ம மெடிக்கலில், அதாவது நான் வந்து அரசு மருத்துவமனையில் வாங்கிட்டு வந்தேன், கால்நடை மருத்துவமனையில் வாங்கிட்டு வந்தேன், கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த ஐட்டம்லாம் சுத்தமாக நிப்பாட்டிட்டு ப்ளூடிங்கில் இருக்க குஞ்சுகளுக்கு, வெளியுள்ள குஞ்சுகளுக்கு எதுவுமே கொடுக்காம இந்த மருந்தே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மருந்தோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து நமக்கு தெரிய வரும். ஏன்னா நம்ம வந்து அவருமே வந்து இதை வந்து நம்மகிட்ட சொல்லி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு அவருக்கு விற்பனை வாய்ப்பு வருதோ இல்லையோ, நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவே இது எனக்கு தெரிஞ்சுது. நல்லாவே இருந்துச்சுங்க. நான் பார்த்த விதத்தில் அவருக்கு வந்து கோழி குஞ்செல்லாம் அடைக்கிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு சின்ன சின்ன கூண்டை ரெடி பண்ணி வச்சு அதிலேயே அடைச்சி எல்லாம் பண்ணியிருக்காரு. கீரிப்பிள்ளெல்லாம் வந்தால் கூண்டு முறையில் பிடிச்சிடுறாரு. பாம்பு எல்லாமே வரதான் செய்யுது மேடம், வந்துட்டு போகதான் செய்யுது, நாங்கள் வந்து நைட்டு போல் வீடோடு இருக்கனால கொஞ்சம் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நல்லாவே இருந்துச்சுங்க. அடுத்தடுத்து நம்ம போட்டு பார்த்துட்டு அதுக்குள்ளே வீடியோ எடுத்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். அவர்கிட்டையும் அவர் ஃபோன் நம்பர் எல்லாமே ஆட் பண்ணுறேங்க. அவர்கிட்ட எல்லாமே கேட்டுக்கோங்க. நம்மளோட கோழி குஞ்சு இப்போ ஒரு கொஞ்ச நாள் கொடுத்துட்ருக்காங்க. நம்மளோட ஸ்பீச், அதாவது நம்மளோட எஃபெக்ட் எப்படி இருக்குதையும் நான் அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக போடுறேன். நம்மளை இன்னொரு ரிக்வெஸ்ட்டுங்க, நம்மளை வீடு தேடி எல்லோரும் கோழி குஞ்சு கேட்டு வந்துடுறீங்க. என்னால் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கேன். நம்ம வந்து புதுசாக இவர்கிட்ட வாங்கினது காரணமே வந்து கொஞ்சம் கலர்ஸ் மாறும், இன்னொன்று நல்லாவே இருக்குங்கிறக்காக தான் இவர்கிட்ட வாங்கியிருக்குதுங்க. நம்ம வந்து இப்போதைக்கு சேல் பண்ணலை. கண்டிப்பாக சேல் பண்ணுற அளவுக்கு வரணுங்கிறக்காக தான் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ரிஸ்க்குக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ்க்கெலாம் போட்டது இந்த லாஸ்ட் வீடியோ வரைக்குமே அவரோட இதாங்க. சின்ன சின்னதாக அப்படி மூடி வச்சு அவரே செட் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சுருக்காருங்க. இந்த நல்லா அந்த இடமே நல்லா குழுப்பாக்கி நல்லாவே இருக்குது. மழை நேரத்தில் தாங்குகிற அளவுக்கு அவரோட செட்டப் இல்லை. அதுக்குள்ளே நான் வந்து பெரிய லெவலில் செட் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. இவர்கிட்டையுமே நீங்கள் கோழி குஞ்சு வேணால் வாங்கிக்கலாங்க. இவருமே நம்மளை மாதிரி தான். இப்போதைக்கு நான் செட் பண்ணியிருக்கேங்க்கா, பெரிய லெவலில் மாதம் இவ்வளோ விற்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோடு தான் எய்ம் பண்ணி போகிறேன் அப்படின்னு இருக்காரு. நம்மளும் புதுசாக வந்து மேலே மாடியில் செட் போட்டுட்ருக்கோம். அடுத்த வீடியோஸ்கில் அப்டேட் பண்ணுறேன். நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மறுபடியும் கோழி குஞ்சு கேட்டு ஏமாந்து நீங்கள் வந்து வீடு தேடி வராதிங்க. இன்றைக்குமே வேறு வழி இல்லாமல் ஒரு 10-12 குஞ்சு சேல் பண்ண தான் செஞ்சேன். 150 ரூபா ரேட்டுக்கு ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. இது கொடுத்துட்டேன்னா அடுத்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு ஆயிருமோன்னு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஒரு 100 தாய்க்கோழியும் என்னோடய கணக்கு என்னென்னா 100 தாய்க்கோழி வெளியே விடுற மாதிரியும், மற்றது எல்லாமே வந்து எடுத்து முட்டையாவோ
கோழி குஞ்சாவோ பெரிய ஒரு 500 ரேட்டில் விடையாவோ அந்த மாதிரிலாம் நல்லா கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். நம்மளோட ரேட்டு குறையிறதுக்கு வந்து என்ன செய்யணும்னா நிறையா வந்து நம்மகிட்ட ப்ரீடு இருந்தால் தானங்க கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கொடுக்க முடியும். இப்போ கொஞ்சத்தை வச்சுட்டு நம்மளே வளர்க்குறக்கு வச்சுருக்கோம், கட்டாயப்படுத்தி கேட்கும்போது கொஞ்சம் ரேட்டுமே நம்மளை அறியாமலே கூட தான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா தீவனம், அதுக்கு பராமரிப்பு, பாதி குஞ்சு செத்து போயிடுற எல்லாமே ஈக்குவல் பண்ணி அதில் தான் வைக்க வேண்டியிருக்கு. வேறு வழியே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம பெரிய லெவலில் பண்ணணும். எல்லாரை விடவே நல்லாவே மார்க்கெட் ரேட்டில் கம்மியாக கொடுத்து எல்லாரும் வளர்க்குற அளவுக்கு செட் பண்ணணும். இதுக்கு டிமாண்ட் அதிகமாகவே இருக்குது. புதுசாக கோழி பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம், பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ இல்லையோ 10 கோழியாவது கண்டிப்பாக நீங்கள் வளங்க அப்படிங்கிறது தான் என்னோடய ரிக்வெஸ்ட்டு. எல்லா